ஹரே ஸ்ரீனிவாசா. அனைவருக்கும் வணக்கம். நான் கனகதுர்கா. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவகிரகங்களில் இருக்கிற சந்திர பகவானோட காரகத்துவங்களும் நம்ம ஜாதகப்படி அந்த காரகத்துவங்கள் வலுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சந்திர பகவானோட காரகத்துவங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, தாய் வழி உறவுகள், மாமியார், பெண், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா செவிலின்னு சொல்லுவாங்க இல்லையா, நர்ஸ் அவங்க, அப்புறமா வயது மூத்த பெண்கள், அப்புறமா தாய்மை அடைந்த பெண்கள், அப்புறமா கர்ப்பிணி பெண்கள். ஓகேங்களா? இவங்களை எல்லாரையுமே நம்ம சந்திரன் அப்படிங்கிற காரகத்துவத்தில் தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, உறுப்புக்கள் அப்படின்னா மார்பகம், கர்ப்பப்பை, நோய்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்திங்கன்னா அப்படின்னா சளி, கபம், ஜலதோஷம், சைனஸ், வீசிங் ப்ராப்ளம், நுரையீரலில் பிரச்சனை, அப்புறமா ஞாபக மறதி அதிகமாக இருக்கிறது, ஞாபக சக்தி குறைவாக இருக்கிறது, கண் பிரச்சனை, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீர்னால் வர கண்டங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா சந்திரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். சந்திரனோட காரகத்துவங்கள் ஜாதகத்தில் சந்திரன் எப்படி இருக்காரோ அந்த ஒரு தன்மையை வச்சு தான் நமக்கு இதெல்லாம் பலப்படும். இந்த விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அனுகூலமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ சந்திரனோட தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எப்படி சரி பண்ணுறது, எந்த மாதிரி பரிகாரங்கள் செஞ்சால் நமக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? திங்கட்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்னால் வீட்டில் 5 அகல் விளக்கை நீங்கள் ஏற்றணும். பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு அன்னதானம் கொடுக்கறது, அப்புறமா நைவேத்தியத்துக்கு ஏதாவது ஒரு பச்சரிசி இல்லைன்னா சில பணம் அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கலாம். அப்புறம் ஈயத்தினால் ஆன காப்பில் டாலர் அப்படிங்கிற விஷயத்த போட்டுக்கலாம். ஓகேங்களா? பசுமாட்டிற்கு பச்சரிசி, வெல்லம் கலந்து நீங்கள் ஏதாவது ஒரு தின்பண்டங்களை செஞ்சு கொடுக்கலாம். திங்கட்கிழமையில் கைலாசநாதர் ஆலயத்துக்கு போய் கைலாசநாதரையும் அப்புறம் நவகிரகத்தில் இருக்கிற சந்திரனையும் நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம்னா அதுவும் நல்ல ஒரு விசேஷமான பலனை கொடுக்கும். அப்புறமா பால், இனிப்புக்கள், பிரசாதம் விநியோகம் செய்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்புறமா எப்பயுமே நீங்கள் சந்திரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தலையில் சூடி இருக்கிற சிவன் தலையில் சூடி இருக்கிறவர் தான் சந்திரன். ஓகேங்களா? அதனால் சிவனோட துதிகள், சந்திர காயத்ரி மந்திரங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அப்புறமா சந்திர தோஷம் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் இருந்து பரிகாரம் செஞ்சு விடிவு அப்படிங்கிறது வந்தாலே பார்த்திங்கன்னா நிறைய சங்கடங்கள், மனக்குழப்பங்கள் நமக்கு தீர்ந்துடும். பௌர்ணமி நாளில் பார்த்திங்கன்னா சந்திர ஒளி படுற இடத்துல நம்ம போய் கிரிவலம் அப்படிங்கிற விஷயத்த செய்யலாம். ஓகேங்களா? அன்றைக்கி பார்த்திங்கன்னா சிவாலயத்தில் இருக்கிற அம்பிகைக்கு அர்ச்சனை, அபிஷேகங்கள் அதெல்லாம் செஞ்சால் சிறந்த பலன் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ குறைஞ்சது ஒரு 3 நெய் தீபங்கள் ஏற்றினா ரொம்ப நல்லது. அபிஷேகம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா நந்திபுர விண்ணக்கர பெருமாள் கோயிலுக்கு போய் அங்கே பெருமாளையும் தாயாரையும் தரிசனம் பண்ணி வெண்பொங்கலை பிரசாதமாக நம்ம விநியோகம் செய்கிறது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். முத்து மோதிரமாக டாலராக போட்டுக்கிறது சந்திர தோஷத்துக்கு ரொம்ப நல்ல பரிகாரமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி விடாமல் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் அப்படிங்கிற கிரகத்தினால் வர அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு வந்துடும். நன்றி.